துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவும் செவ்வாயும் 8ல் இருந்தாலும் ராசிநாதனாகிய சுக்கிரன் மாதத்தின் பெரும் பகுதி லாபஸ்தானத்தில் இருக்க போகின்றார். சூரியனும் வலுவாக இருக்க போகின்றார். அவர் 10ல் மாதத்தின் நடுப்பகுதி வரை இருந்து மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து லாபஸ்தானமான சொந்த வீட்டிற்கு வருகின்றார். இதனால் லாபங்களுக்கு குறைவில்லாத ஒரு அருமையான மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கும். இன்னொரு முக்கிய விஷயமாக துலாம் ராசியின் 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய திரிகோணங்களுக்கு அதிபதியான சுக்கிரன், சனி, புதன், 5 குடையவர் சுக்கிரன், 9 குடையவர் புதன், 1 குடையவர் சுக்கிரன், 5 குடையவர் சனி, சுக்கிரன், சனி, புதன் ஆகிய 3 கிரகங்களும் 11ஆம் வீட்டில் மாதத்தின் முதல் பகுதியில் இருக்க போகின்றன. சுக்கிரனும் புதனும் சேர்றதே ஒரு நல்ல விஷயம்தான். ஓகே, பரஸ்பர நண்பர்கள் 1 மற்றும் 9 அந்த இணைவு ஒரு அருமையான இணைவு, பாக்கியங்களை அருளக்கூடிய ஒரு இணைவு. ஓகே, இதனால உங்களுக்கு நன்மைதான். இந்த நன்மை திருமணம், புதிய வேலை, தொழிலில் முன்னேற்றம், இன்கிரிமெண்ட் கிடைக்கிறது, குழந்தை பிறப்பு, காதல் அமைவது, இப்படி எதை வேணா சொல்லலாம். நீங்கள் விரும்பிய ஏதோ ஒன்று நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது எந்த அளவுக்கு அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. சனி ஒரு பாப கிரகம். சனி இங்க புதனையும் சுக்கிரனையும் பார்க்கறது ஒரு குறை என்றாலும் துலாம் ராசியினருக்கு சனி 5 குடைய கிரகம். அதனால்தான் இது ஒரு குறை இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த 1, 5, 9 ஆகிய இணைவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இத்தகைய இணைவு ஜாதகத்துல இருந்தா நீங்க ஜோசியமே பார்க்க வேணாம். ஏன்னா கண்டிப்பாக அது உயர்தர ஜாதகம். எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்து ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கை அமைந்திருக்கும். ஏன்னா 159 அந்த திரிகோண அதிபதிகள் சேர்ந்து இருப்பது, ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொள்வது, அது ஒரு உயர்தர ஜாதகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரிங்களா? மற்ற விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 7 கூடிய செவ்வாய் சுபத்துவமாக இருக்கின்றார். அவர் 8ல் இருப்பது ஒரு குறை என்றாலும் சுபத்துவமாக இருக்கின்றார். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும், கணவன் மனைவியிலேயே ஒரு சீரான ஒரு உறவும் இருக்கும். ஓகே, புதன் வக்ரமாறார். கிட்டத்தட்ட மாதத்தின் பெரும்பகுதி 6லிருந்து 29 தேதி வரைக்கும் அவர் வக்ரமாக இருக்கின்றார். இதனால் பேசும் பேச்சில் கண்டிப்பாக கவனம் தேவை. இந்த வாட்ஸ்அப் போன்ற டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சொல்றோம் இல்லையா, டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், இதுலயும் கவனம் தேவை. ஏன்னா நம்ம யாருக்காவது ஒரு மெசேஜ் அனுப்புறோம்னு நினைப்போம், வேற யாருக்காவது அனுப்பிச்சிடலாம். இதனால பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் துலாம் ராசியினர் கவனிக்க வேண்டியது, மாதத்தின் இறுதி பகுதி, ஓகே, 25லேருந்து 31 கடைசி வாரம் சுக்கிரன் நீச்சத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்போ 12ல் நீச்ச வீட்டில் சுக்கிரன் இருக்க போகின்றார். இதனால் உங்களை இரிட்டேட் செய்யும் விதமான விஷயங்கள் மாதத்தின் இறுதி பகுதி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. இந்த 24 தேதி வரைக்கும் நல்ல ஒரு வலுவான நிலை. ஏன்னா ராசிநாதன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்கார். அதனால பெரும்பாலும் நல்ல பலன்களே நடக்கும். குரு 8ல் இருந்தாலும் கூட, ஓகே, ஏன்னா அதிகப்படியான கிரகங்கள் 11ல் இருக்கின்றன. புதன் வக்கரமாக இருந்தாலும் 11லேருந்து ஒரு 10க்கு தான் போறார். ஸோ 10, 11, பொதுவாகவே 9, 10, 11 ஆகிய இடங்கள் நல்ல இடங்கள் என்று நாம் கருதுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.